ஸோ வணக்கம் வருவான் இந்த என்டர்டெயின் தமிழ் நான் ஜோசுவா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிடி சாண்டர்ஸோட கேம் பிளே கமெண்ட்டோட பார்க்க போகிறீங்க. கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம உங்கள் பொண்ணு ரெண்டு சப்போங்க கமெண்ட்டை போட்டிங்கன்னா என் மனசு குளிரும்ல. நான் ஒருவேளை இந்த வீடியோவில் சின்ன தப்புகள் பண்ணால் சாரி நான் முன்கூட்டியே கேட்டுக்கிறேன். அப்படி ஏதாச்சும் மாற்றிக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சில கட் சீன்ஸ் நான் கட் பண்ணியிருப்பேன். அது காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோ 20 நிமிஷம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி முடிஞ்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். ஆஹா, அருமையான சீன். இந்த மொத்த கேமிங் இண்டஸ்ட்ரியும் கலக்கி விட்ட ஒரு சீன் தான் அது. இந்த சீனு தான். ஆஹா, எப்படிப்பட்ட வரிகள். அடுத்தா இப்போ நம்ம எடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிதிவண்டியில் ஏறி நம்ம இருங்கடா சொல்ல விட்றீங்க, மிதிவண்டியில் ஏறி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகணும். அதாவது நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு இங்கே சிஜேன்னு கொட்டல் எழுதினாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ ரொம்ப நாள் கிடச்ச விளையாடுறதுனால இந்த ஆக்சிலேட்டரும் கிடச்சா ஐயோ அதில் அது பேர் ஆக்சிலேட்டரும் அது சைடில் இந்த ரெண்டு முக்கோணம் மாதிரி இருக்குதுல்ல, அது பேர் என்ன, ஆரோக்கீஸ். இது ரெண்டும் குழப்பிக்குது. ஒரு காலத்தில் ப்ரோ பிளேயராக இருந்தவங்க கூட இப்போல்லாம் நியூபாக மாற வேண்டிய நிலைமை. நானே எவ்வளோ பெரிய கேஸுக்காக நாங்கள் பார்த்து வாங்கலாடே யாரா நீங்கள், எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் போக வேண்டிய இடத்துல வேண்டா கம்பத்தை கொண்டு வந்து வச்சது. எனக்கே தெரியுது நான் பண்ணுறது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக என் தப்புக்கு நான் சரி பண்ணிக்கிறேன். சரி, நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிற ஐயோ அது பேர் மேம்பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்குறோம். க்ரோவ் ஸ்ட்ரீட். இந்த வார்த்தையை என்னால் படிக்க முடியாது, நீங்களே படிச்சுக்கோங்க. படிச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் எழுதி கொடுத்துட போகிறானுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பன் இல்லை, பெரிய புகை. தற்பொழுதே நம்ம ஆள் அவருடைய பழைய நினைவுகளை நினைத்து கண்ணீர் விடும் தருணம் இது. ஏன்னா மாற்றி தலையில வைக்கிற திரவடியா. பாலாம் பந்து தானே. என்னடா இருந்த ஒரு காரிச்சு விட்றாங்க. எங்கே விட்டுட்டு ஓடுறீங்க, இருங்கடா வரேன். அது பைக்கு பெடலாம் தம்பி, இந்த சைக்கிள் ஓட்டுறாலாம் ஆகாது. ஒழுங்காக ஒரு கார் வாங்கி காருன்னு சொன்னாங்க. ரொம்ப ஒரு கார் ஓட்டினா கூட பரவாயில்ல. அதை இப்பயே முக்கிற மாதிரி அவன் தூரம் போயிட்டு என்னையடா அவங்கள போக சொல்லி அவனை என் கூட வர சொல்லுவாங்க. பார்த்து இப்பயே முக்குது. இதை போய் எங்கே போய் இது பண்ணுறது அப்படி அது மாதிரிலாம் ஏற முடியாது. பார்க்கணும் எப்போ குச்சிட்டு இருக்கிறது நீங்கள் வரானுன்ற பின்னாடி வரட்டிக்கிட்டீங்களா, அது பீடாக போட்டு போகணும். இந்த மாதிரி இருக்குது. இது தமிழ் மீற ஃப்ரெண்ட்ஸ் வேறு வச்சிட்டேன். இருங்க, ஐயோ இவனு வேறு இருங்கடா ஒரு நிமிஷம். ஏன்னா அங்கே ஒருத்தர் எத்தனை பேர் போகிறானுங்க. எங்கேடா வயசு வந்த பொண்ணு சுத்தமாக சுற்றிட்டு வரீங்க. அங்கே பாடுற முன்னாடி 3 பேர் போகிறானுங்க. அவங்க விளாட்டு போக வேண்டாம். யூ ஆர் டூ ஃபேர் அவே, ஸ்டே வித் ஸ்வீட். இனிப்பு தம்பி, ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. இனிப்பெலாம் தேவையில்லாம. ஏற்கனவே என் வாய்ஸ் கேட்கறதுக்கு யார் மாதிரி இருக்குது, யாரோ ஒருத்தர் மாதிரி இருக்குது. ஏப்பா இப்போ தான் நான் சொன்னதே கேட்டுக்கிறேன். அவங்க காதில் அங்கேருந்து கத்திட்டு வரேனே. அப்படியே போயிடு. தம்பி இந்த மாதிரி வார்த்தைலாம் விட கூடாதுப்பா. ரைட்ரு வண்டியே ஓட்டுறதுல பேர் மட்டும் பற்றியா ரைட்ரு. என்னடா பேர் வைக்கிறீங்க, ரைட்ரு ஸ்வீட்டு தம்பி பெரிய போங்க பற்றியா. இது யார் இஷ்டம் சொல்லு, யார் இஷ்டம்? நான் வருவேன், அங்கேயே கூட பாய்பால் கொடுத்தீங்க. உனக்கு என்ன நோய்? அது நான் போனதுதான் உனக்கு பிடிச்சிங்கிற. நீங்கள் இல்லை, நீ இருந்த முன்னாடி கிழிச்சிருப்பேன். என்னடா வண்டி ஓட்டுறது ஸ்மூத்தாக அப்படி எங்கேயும் நிற்காமல் போயிட்டு போயிட்டே இருக்குன்னா வழி சொல்லிட்டு போங்களா. நவுறேன் இவன் வேறு யாரா. என்னடா மாற்றி பேசிட்டு இருக்கீங்க, இருங்கடா ஒரு நிமிஷம். தம்பி முன்னே சொல்லிட்டு மாதிரி தேவைலாம் மாற்றலாம் விடக்கூடாதுன்னு இது தனியாக மாற்ற விட வச்சேரண்டிடுவாங்க. இன்னும் வழியை விடு, இல்லைன்னா வேகமாக போ. போகிற மாதிரி சஜஷன் வச்சுருந்தா சரக்குன்னு போகலாம்னா சரக்கு. கார் நீங்கள் பார்த்துல அடா சீக்கிரம் வாங்கடா, என்னடா பண்ணிட்டுருக்குறீங்க?
என்ன வேகமாக வர சொல்லிட்டு இவங்க என்ன பிடிங்கிறாங்கன்னு தெரில. நான் முன்னாடி போயிட்டு வரேன், பேர் வந்துட்டு வரானுங்க. டேய் அப்படி என்ன தான்டா பண்ணுறீங்க, சீக்கிரமாக தான் வந்து தரேன். டேய் நீங்கடா வரீங்க அவ்வளோ சொன்னான்டா. இருங்கடா எங்கடா விட்டுட்டு போகிறீங்க, ஒரு பக்கம் இன்னும் வார்த்தை பேசக்கூடாது, விட்டுட்டு போயிடணும் உடனே. தம்பி முடிஞ்சால் எங்கள் ஏரியாக்குள்ளே வந்து பாருப்பா, எவ்வளோ எவ்வளோ போலீஸ் இருக்கு முன்னாடி. அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போ. தெரியுது நீ மூடு. இதுதான் வீடு. வீடு தூங்கலாம், உறங்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். கேம் வீட்டுக்கு போய் எங்கடா எங்கடா எரிக்கிட்டு அவ்வளோதான். தெரியுதுடா எனக்கு தெரியும், வேணாலே அந்த மாதிரி இதுவே 2 நாளும் காட்டுவானுங்க. 1 2 அவ்வளோதான் போ. வெறும் 350 தாக்குதா, பிச்சைக்காரன் நம்ம. ஸோ சேட். கோல் சி ரைடு ரிலீஸ் டவுன் ஸ்ட்ரீட். டவுனா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற வாழ்கிறான் எவன்டா ஃபோன் பண்ணுறது. ஹலோ கறிக்கடை பாய்ங்களா? 10 கிலோ கறி வேணும் பாய். ரைடர் எல்லாத்தையும் ரைடர்னே என்னடா பண்ணிட்டு நோட்டிக்கிட்டு காலகாத்தாலேவா திரும்பவே மாட்டேன் நீ. தம்பி என்னை பற்றி இங்கே ஏரியாவில் கேட்டுப்பார். கார் எடுத்தனா கார் ரோட்லேயே இருக்காது, அப்படியே பறக்கும். அதாவது ஓட்ட தெரியாதுன்னு இல்லை, அந்தளவுக்கு நல்லா ஓட்டுவேன்னு சொல்ல வரேன். வண்டி எடுக்கலாமா? பாட்டு மட்டும் ஆஃப் பண்ணிடு, இந்த கருமத்தில் ஒன்றாலும் கேட்க முடியாது. கட்டிங் டிஜே பிராவோ பெரிய இவர், டிஜே பிராவோ கிரிக்கெட்டரா, டிஜே பிளாக் இவர். இப்போ பார்க்குறியா வண்டி போய் ட்ரிஃப்டிங்கில் போகணும். அது ப்ளூ கலர் எனக்கு பிடிக்கல, அதனால் ஆகிடுச்சேன். அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் பார்க்குறியா ட்ரிஃப்டிங் பார்க்குறியா, அப்படியே பற்றியில் தலை அடிச்சதுக்கு நாம் தான் டிரைவிங்கு கற்றுக் கொடுத்தது தெரியுமா. அவ்வளோ பெரிய ஆள் நம்மளாம், ப்ரோ பிளேயர். நான் நிற்கிறது வேண்டாம் காரணம் தருது தெரியுதுடா பசங்க. அப்படி முழுவட்ட கடை கூப்பிட்டு வந்து 3 மணி நேரம் படம் கொடுக்காம பண்ணுங்கள். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறேன். எவன்ட்ட தான் முடி வெட்டணுமா? இல்லை என்னமோ டவுட்டாக இருக்குது, பார்க்க முடி வெட்டுற ஆளுமே தெரியலையே. எது வெட்டலாம் இதப்போ? ஐயோ இதுக்கு முன்னே இருந்ததே எவ்வளோ பரவாயில்லடா. வேறு இது என்ன ஆஃப் ரோடா பேர்டு. ஏடா பார்க்க யோகி பாபு மாதிரியே கரை. வேறு ஏதாச்சும் ஐஃபேடு இல்லைன்னா 1 சைடு. இது கூட பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி தம்பி இதே விட்டு சரிடா தம்பி, காசு கொடுத்துட்ற. காசுலாம் கிடையாது, ப்ரோ பிளேயர்டே காசா? ஆஹா அடாப்பாங்க 150 ரூபாய் பிடிங்கிட்டானுங்கடா. ஐயோ இவன் வர போனால் நம்மளாலும் பேசுவானே. விட்றா நான் போகிறேன்டாடே. சரிடா தெரியுதுடா விட்றா. இரு ஸ்கிப் பண்ணுறோம். நீ இந்த பவர் ஆஃப் எடிட்டிங்னு சும்மா சொன்னாங்க. வீரஸ் அப்போ தெரியுண்டா ஃபுல் சோறு வாங்கினா சொல்லி கொடுப்பீங்கடா நீங்கள். போய் நின்னா இது ஐயோ வன்மம் தவிர்ப்போம் தமிழ் நண்பர்களே. எஸ் தின்ன கொடுப்பா. காசு 2 ரூபாயா? $2 நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ அதெல்லாம் தெரியாது. இமேதிக்குள்ளே வரான் தம்பி. ரைடர்லாம் வேறு வண்டி ஓட்டுறவங்களாம் காரில் தான் இருக்கணும். என்ன துப்பாக்கி எடுத்து இங்கே மாதிரி தம்பி, தப்பு தம்பி. தம்பி யாரா நீ? டேய் பைத்தியக்காரா டேய் பாரு. இங்கே பாரு இதெல்லாம் சரியில்லை தம்பி. எது டேய் என்ன திட்டுற? ஐயோ அடா பாவி என்னைய வாட்டி விட்டான்டா. டேய் நம்ம இதாக இருக்கிற ஃபோன் விட்டு நோண்டி விட்டு அந்த மாதிரி இப்போ 2 பேர்த்துக்கும் போட்டு தள்ளுற வெயிட் பண்ணுறாங்க. தம்பி என்னையாவது சொல்லாதடா டேய், எல்லாம் அவதான்டா. என்ன ஃபுல்லுங்கடா டேய், என்னடா டேய் நீ பண்ணுற என்னை திட்டிட்டு இருக்கிற. ஐயோ வர ஒருத்தவங்க இருறா வரேன் வச்சு ஒன்று வர நல்லாது சாவு. நானும் சொல்லி பார்க்குறேன். நல்லா கண்ணு தூக்கிதான்
இடா கத்தாதடா வரேன்டா. டிரைவர் ரைடர் ஏய் தம்பி வேறு மாதிரி இருக்குது. டிரைவர் ரைடர் எப்படி வருது? ஏய் என்னது என்ன எப்படா வாய்ப்பே இல்லையே. இம்பாசிபிள் அன்பாசிபிள். என்னடா வளர்ற ஏண்டா ஜிம் ஓப்பனே ஆகாதடா இந்த லெவலில். இன்னும் 2 இதுக்கு அப்புறம் தான்டா ஓப்பன் ஆகும். எப்படி நல்லா பக்கா இருக்கும் பொழுது எங்கடாக்கா இங்கேக்காது இங்கே புகையுது. நம்ம ஓட்டு இங்கேனே தாங்க மாட்டீங்களா. ப்ரோ பிளேயர்னா தான் ஒரு ப்ரோ பிளேயரை ஓட்டுற இதை இந்த காராலே தாங்கிக்க முடியாது. காரை தாங்கினே வராமல் பாரு. எது எங்கே பாரு முடிஞ்ச ஏரியா பக்கம் வாடா. நல்லா வேலை இங்கேயே நிறுத்துற ஆளை கூட்டுறோன்னு சொல்ல மாட்டாங்க. பாப்பா ட்ரிஃப்டிங்கில் போட்டு அப்படியே அது ஊரை சுற்றி அங்கே வந்து அதனாலதான் வீடை விட்டு முடியாச்சு. கிராஃபிட்டின்னா இந்த செவுத்தில் இந்த படம் வரைகிறது தானே. ஆனால் சின்ன வயசுலலாம் ஸ்கூல் படி எக்கெல்லாம் ஏறிட்டு இருக்கிற குரங்கு என்னடா பண்ணுற குரங்கு குப்பனாக இருக்கும் உங்களுக்கு தேவை அப்பாவி சுற்றிட்டு ஏண்டா. ஐயோ எனக்கு வேறு ரொம்ப வாய் வளருது. முடிஞ்ச அடுத்து யார் இனிப்பு தொடர்பை பார்க்கணுமா. எங்கடா கடை இனிப்பு. ஏய் நீ என்னடா பண்ணுற பாபா. இவங்கெல்லாம் பார்த்தாலே காண்டாகுது. என்னன்னு தெரில இந்த ஜிடிஎஸ் ஆண்ட்ராய்டு எடிஷனில் கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு தெரிய மாட்டேங்குது. கார் அன்னை கூட பளிச்சுன்னு இருக்குது. நார்மலாக பார்த்தா ஜிடிஎஸ் ஆண்ட்ராய்ட்ஸில் காரு கொஞ்சம் முக்கியாக தான் இருக்கும். இது எதோ கிராஃபிக்ஸ் லெவல் அதிகமாக மாற்றி இருக்கணும். எங்கடா வந்து விடுறீங்க இங்கே எவன்டா லைசன்ஸ் கொடுத்தா வரலாம் ரோட்டில் வர மாட்டியாடா. தவறு பேசாமல் தான் வர மாட்டாங்க. உங்கள் சாரிம்மா கை கார் தெரியாமல் ஏறிட்டேன் ஏற்றிட்டேன். என்னன்னு தெரியல நீங்கள் ரொம்ப வாய் வளருது. என்ன செவத்தில் பெயிண்ட் அடிக்கணுமா. அடிச்சாச்சு அடுத்துங்க இங்கே. என்னடா அதே போலீஸ் கேஸ்லாம் வருது. பெயிண்ட் அடிச்சா தப்பாடா. என்ன துரத்துட்டா வரீங்க இவனுங்க வேறையா. இதுங்கடா எத்தனை பேரா துரத்துவீங்க நீங்கள். ஒரு பக்கம் போலீஸ் துரத்துது இன்னொரு பக்கம் இவங்க துரத்துறானுங்க. நம்மளுடைய போகணும். என்னடா கார்டு தான் துரத்துறீங்க அப்பாங்களா. என்ன இது இவன் வேற ஒருத்தன் குதிச்சு கொஞ்ச நேரத்தில் குதிக்காம மற்ற நேரத்தில் குதிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போகலாம். இவன் அந்த பக்கம் போனான். அவன் போலீஸ்கிட்ட மட்டும் தூங்கிட்டு அதை இது பண்ணிட்டு போயிடலாம். நூறுரூவா பையா இதே ப்ளூ கலர் கார். ஏறா வண்டி அவன்டா இவன் அவன் இருக்கிற அவசரம் முடியாமல் வந்து குறுக்கில் காலை விட்டுட்ருக்கா. எனக்கு இதுதான் ஒரு பிரச்சனை. நார்மலாக பேசினாலே வாய் ரோல் ஆகுது. டிரைவ் டு ஈஸ்ட் லாஸ் சாண்டோஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்தது 2007 சம்திங் நினைக்கிறேன். அப்பயே இந்த ஊர் இப்படி இருந்துருக்குது. நம்ம ஊர் பார்த்தீங்களா இப்போ 2024 இருக்கிறோம். இன்னும் இப்படி வரல. தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க. இங்கே இதான் ஈஸ்ட் லாஸ்ட். ஐயோ ஏதாச்சும் மறைக்க முடியாதா. கேஸ் போயிடுச்சு. என்ன அவ்வளோதான். நல்ல வேலை கேஸ் வரலையே. கேஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. கேஸுக்காரங்க நாங்கள் தான் கேஸ் இவனுங்களா. உங்களுக்கு நீங்களாம் பிரச்சனை இல்லை. இவங்க சப்ப பசங்க போடுவாங்க. இப்படியா இப்படி போய் 3 தடவை அப்படி அடித்தா போதும். படுத்துட்டாங்க. என்னடா இதுதான் கேஸ் கொடுக்குறீங்க 3 வருஷம் அடித்தா தப்பாடா. எங்கள்
எங்கள் ஊரெல்லாம் பர்த்டே பார்ட்டி போய் வந்ததில்லை போலது. அப்படியே மூஞ்செல்லாம் வெள்ளையாக இருக்கும். அதாவது ஸ்ப்ரே அடித்து சொல்கிறேன். பார்த்துட்டே வராங்க ஒரு குதிராடையெல்லாம் நின்றுருக்குறேன். அடா பாவி விட்டுருந்தான் சொல்லி மேலே குதிக்க மாட்டேன் நம்புகிறேன். அப்பா அவ்வளோதான் வரல. நான் தான் என்னை அவனும் பிடிக்கவே முடியாது. நானாயும் ஆடிடாதான் உண்டு. இதுதான் கடைசி. அவ்வளோதான் முடிச்சு. பரதேஷ் எங்கேருந்து வர்றான் பாரு. ஏடா மேலே வந்து கொடுக்க மாட்டேடா. செத்து போயிருப்பேன். நல்ல வேலை. ஏண்டா இவன்லாம் ஓட்டு வந்து எனக்கு இதான் புரியல. இந்த கேம்லாம் பேர்லாம் ரைடரு ஸ்வீட்டுன்னு இருக்கிறீங்க. ஒரு நீங்கள் கார் எங்கே வச்சு ஓட்டு போய் எனக்கு பார்த்ததே இல்லை. ஏதாச்சும் டேஞ்சரான மிஷின்லாம் மட்டும் உட்காரச்சு ஓட்டு போவானுங்க. இதை பார்த்தா இடிச்சாய மாதிரி தெரியுதே என்னன்னு தெரியல. இருடி உணவு கொண்டு போய் காவலை தள்ளுறேன் காரை. சரி என்ன சொல்ல போகிற? நல்லா செஞ்சா தம்பி, இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு பார்த்தானே. 200. சாரி சார், தப்பாக பேசுனா மன்னிச்சுக்கோங்க. பச்சக் இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.